ஒரு அழகான கிராமத்தின் நடுவில் பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தில் ஆயிரக்கணக்கான தாமரை பூக்களும் அல்லிப்பூக்களும் சிரிப்பது போல மலர்ந்திருக்கும். கவின் என்ற சிறுமி ஒவ்வொரு காலையிலும் அந்த குளத்தின் அழகை ரசிக்க வருவாள். குளத்தைச் சுற்றி மெல்லிய காற்று வீசும்போது பூக்கள் அனைத்தும் நடனமாடுவது போல இருக்கும். கவினின் தாத்தாவேலு ஒரு பழக்கமான மாலுமி. அவர் ஒரு சிறிய பரிசலை வட்டவடிவ படகு குளத்திற்குள் தள்ளினார். கவினும் தாத்தாவும் பரிசலில் அமர்ந்து மெதுவாக நீரின் மேல் மிதந்து சென்றனர். தாத்தா அழகாக மலர்ந்திருந்த சில தாமரை பூக்களை பறித்து கவினிடம் கொடுத்தார். அந்த பூக்கள் மிகவும் மென்மையாகவும் மணமாகவும் இருந்தன. சில தாமரை பூக்கள் பறிக்கப்படாமல் அப்படியே விட்டுவிடப்பட்டன. நாட்கள் செல்ல செல்ல அந்த பூக்களின் இதழ்கள் உதிர்ந்து போயின. அதன் நடுவில் ஒரு சிறிய குழாய் போன்ற பச்சை நிற அமைப்பு தோன்றியது. கவின் அதை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அது ஒரு குட்டி ஷவர் போல தெரிந்தது. இதுதான் தாமரை விதைப்பை என்றார் வேலு தாத்தா. அவர் ஒரு விதைப்பையை பறித்து அதனுள் இருந்த பாதாம் பருப்பு போன்ற விதைகளை எடுத்தார். கவின் அந்த விதையின் தோலை உரித்து உள்ளே இருந்த வெள்ளை பகுதியை சாப்பிட்டாள். அது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருந்தது. கிராமத்தில் உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் இந்த விதைகள் மிகவும் பிடிக்கும். கோடைக்காலம் வந்தது. சூரியன் கடுமையாக சுட்டெரித்தது. குளத்தில் இருந்த நீர் மெல்ல மெல்ல வற்றத் தொடங்கியது. தாமரை இலைகள் காய்ந்து போயின, பூக்கள் மறைந்தன. இப்போது குளம் ஒரு வறண்ட நிலம் போல காட்சியளித்தது. கவின் வருத்தத்துடன் காய்ந்த மண்ணை பார்த்தாள். வேலு தாத்தா கவினை வறண்ட குளத்தின் நடுவிற்கு அழைத்துச் சென்றார். வருத்தப்படாதே கவின், விதைகள் அழிந்துவிடவில்லை என்றார். அவர் மண்ணை சற்றே தோண்டி உள்ளே புதைந்து கிடந்த ஒரு கருப்பு நிற விதையை காட்டினார். அவை இந்த மண்ணுக்குள் பத்திரமாக தூங்கிக் கொண்டிருக்கின்றன என்று விளக்கினார். திடீரென்று ஒரு நாள் வானம் கருமேகங்களால் சூழ்ந்தது. குளிர்ந்த காற்று வீசியது. பெரிய மழைத்துளிகள் மண்ணில் விழுந்தன. கவின் மழையில் நனைந்து கொண்டே குதித்து விளையாடினாள். வறண்ட மண் தாகத்துடன் மழையை உறிஞ்சிக் கொண்டது. குளம் மீண்டும் மெதுவாக நீரால் நிறையத் தொடங்கியது. மழை நின்ற பிறகு குளம் மீண்டும் அழகாக மாறியது. கவின் தினமும் குளத்தின் கரையில் வந்து நீர்மட்டம் உயர்வதை பார்த்து கொண்டிருந்தாள். மண்ணுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த அந்த சிறிய விதைகள் இப்போது விழித்து கொண்டன. அவை மெதுவாக தங்கள் வேர்களை மண்ணில் ஊன்றி மேலே வளரத் தொடங்கின. சில நாட்களில் சிறிய பச்சை இலைகள் நீரின் மேல் மிதக்க ஆரம்பித்தன. வேலு தாத்தாவும் கவினும் மீண்டும் பரிசலில் சென்றார்கள். கவின், இயற்கை எவ்வளவு பெரிய அதிசயம்! காய்ந்த மண்ணில் மறைந்திருந்த விதைகள் நீர் வந்தவுடன் மீண்டும் உயிர் பெற்றுவிட்டன என்றார் தாத்தா பெருமையுடன். சில வாரங்களில் குளம் மீண்டும் பழையபடி தாமரை பூக்களால் நிறைந்தது. மனம் வீசும் அந்த பூக்கள் கிராமத்தையே அழகாக்கின. விதைகள் உறங்குவதும் பின் மீண்டும் எழுந்து பூப்பதும் ஒரு முடிவில்லாத விந்தை என்பதை கவின் புரிந்து கொண்டாள். அவள் இயற்கையின் இந்த மிரட்டலான சுழற்சியை எண்ணி வியந்தாள்.